சில குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நாட்களில் சில குறிப்பாக தேவ சமூகத்தில் போட்டு ஜெபிப்போம். திருச்சபைக்காக நம்ம ஜெபிக்கணும். திருச்சபையில் தேவனுடைய கரம் கிரியை செய்யணும். திருச்சபையில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். திருச்சபையில் ஒரு எழுப்புதல் தீ பற்றி பிடிக்கணும். எல்லா மக்களும் இயேசுவை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். தேவ சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஒருவர் கூட தேவ சித்தத்தை செய்யாதபடி மாம்ச விரும்பினபடி செயல்பட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா நினச்ச முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. பரலோக ராஜ்யத்து பிள்ளைகளாகவும் இருக்க முடியாது. அதனால் நம்ம எல்லோரும் கண்களை மட்டும் ஜெபிப்போம். கர்த்தரை அறிகிற அறிவினால் நினச்சணுமா நம்ம நடத்த கர்த்தரை அறிகிற அறிவினால் நினச்சணும் நிரப்பப்படணும். அதான் வேதம் கூறுகிறது. தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான் தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும் போது தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் கண்களை முடிச்சு ஜெபிப்போம். ஏன்னா அன்பு பரிசுத்த பிதாவே நமக்கு ஸ்தோத்திரப்பா. உண்மை துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற தகப்பனே, துதிக்கிற தகப்பனே. தேசத்துக்குள்ள இருக்கிற உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா திருச்சபைக்காக ஜெபிக்கிறேன் சப்பா. திருச்சபை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் சப்பா. திருமண்டலத்தை ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபைக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசிங்கிரிகளை கட்டி ஜெபிக்கிறேங்க. திருச்சபைகளுக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசிங்கிரிகளை இயேசுவின் நாமத்தினால கட்டி ஜெபிக்கிறையா. சாத்தண்டிகிரி அழிக்கப்படட்டியா, சாசிகிரி அழிக்கப்படட்டியா. இயேசுவின் நாமத்தை எல்லா அந்த காரத்திகிரி அக்கினான் எரிக்கப்பட்டு போவதாக இயேசு ஜெபிக்கிறையா. திருச்சபைகள் வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவரே. திருச்சபைகள் வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவரே. திருச்சபைகள் வளர்ந்து பெருகட்டியா. திருச்சபை ஆவியினர் ஆளுகை செய்வீராக ஜெபிக்கிறையா. திருச்சபையில் இருக்கிற எல்லா மக்களும் கர்த்தாவை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணையா. திருச்சபையில் இருக்கிற எல்லா மக்களுமே அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறையா. திருச்சபை நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. திருச்சபைக்குள்ள இருக்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஏசப்பா. பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. சோத்திரியா எல்லா குருவானவரையும் ஆசீர்வதிங்கப்பா. குருவானர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க தகப்பனை. உமக்கு பயந்து உடைய ஒழித்து உண்மை உத்தமத்தோடு ஆத்தும பாரத்தோடு செய்ய கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திர தகப்பனை. எல்லா திருச்சபைகளை குறித்து ஒவ்வொரு குருவானவர்களுக்கும் ஒரு பாரம் உண்டாகட்டும் ஏசப்பா. ஆண்டவரே, திருச்சபைகளில் இருக்கிற பிள்ளைகள்லாம் கர்த்தரை அறிகிற அறிவினால் இருக்கிறார்களான்னு சொல்லி அப்பப்போ தகப்பனை ஆராய்ந்து பார்த்து தகப்பனை அவங்களை சரியான பாதையில் அவங்க நடத்த தேவன் உதவி செய்கிறாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. கர்த்தருடைய கரை பொறுப்பெடுத்து பரிசுத்தப்படுத்தி ஆவியானவர் ஆளுகை செய்வீராக ஜெபிக்கிறையா. திருச்சபையில் ஒரு எழுப்புதல் தீ பற்றி போட்டி கேட்டையா. திருச்சபையில் ஒரு எழுப்புதல் தீ பற்றி போட்டி கேட்டையா. திருச்சபையில் ஒரு எழுப்புதல் தீ பற்றி போட்டி கேட்டையா. எழுப்புதல் தீ பற்றி போட்டி கேட்டையா. திருச்சபையில் ஒரு எழுப்புதல் தீ பற்றி போட்டி கேட்டையா. திருச்சபை ஆசீர்வதிங்க தகப்பனை. எல்லா குருவானவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனை. குருவானவர்களை தேவ கரத்தில் எடுத்து பயன்படுத்துமாண்டவரை அக்கிஞ்சி வலையை பயன்படுத்துங்க ஏசப்பா. கர்த்தாவே உடைய பலத்த கரம் பொறுப்பெடுக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆத்தும பாரத்தோடு தகப்பனை திருச்சபையில் ஊழியம் செய்யட்டும் தகப்பனை. கர்த்தாவே, திருச்சபையில் இருக்கிற ஆத்துமாக்கள் கெட்டு போகக்கூடாதப்பா. ஒருவர் கூட அழிந்து போகக்கூடாதப்பா. ஆண்டவரே, எரி நரகத்தை தள்ளப்பட்டுறக்கூடாதப்பா. அவர்களுக்கு சரியான முறையில் தகப்பனை சோத்திரம் தகப்பனை சோத்திர ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்த எல்லா குருவானவருக்கும் நெக்கிருபை கொடுக்க முடியான செபிக்கிறேன் சப்பா. நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்தில் வந்து நிறுத்துவார் என்று வேதத்தில் பார்க்குறோம். நியாயத்திற்கு நடக்கும்போது கர்த்தாவே எல்லாற்றுக்கும் கணக்கு வைக்கிற தேவ நீரப்பா. ஆண்டவர் எல்லாத்துக்கும் கணக்கு கேட்பீர் கர்த்தாவே. இந்த ஊழியத்தை செய்தி இந்த ஊழியத்தை எப்படி செய்தேன்னு சொல்லி ஆண்டவரே திருச்சபையிலுக்கு மக்களெல்லாம் கொண்டு முன்னால் நிற்பாட்டுவீங்கப்பா. நீங்கள் மக ஸ்தோத்திரப்பா தகப்பனை. எல்லாத்துக்கும் ஆண்டவரே உமக்கு பயப்படுற பயத்தோடு ஊழியத்தை செய்ய ஒவ்வொரு குருவானவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனை. அப்படியே கத்த செய்யப்படுற கிருபைக்காய் நன்றிப்பா. ஆசீர்வதிங்கப்பா. சுவிசேஷம் ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறியா. சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறியா. சுவிசேஷ ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டியா. கர்த்தாவே, உடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆத்தும பாரத்தோடு ஊழியம் செய்யட்டுமாண்டவரை ஆசீர்வதிங்கப்பா. சுவிசேஷம் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியுமாண்டவரை ஆசீர்வதியுமாண்டவரை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பாஸ்டர் மாதிரியும் ஆசீர்வதிங்க தகப்பனை. ஆசி சாமியார்களை ஆசீர்வதிங்க இசப்பா. ஊழியத்தை உற்சாகமாக செய்ய கிருவிச்சைங்க இசப்பா. ஊழியத்தை உற்சாகமாக செய்ய கிருவிச்சைங்கப்பா. ஊழியத்தை உற்சாகமாக செய்ய கிருவிச்சைங்கப்பா. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கட்டையா. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கட்டையா. ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க நீர் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறையா. சத்திய ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது சத்தியத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து போதிப்பார் வேதத்தில் பார்க்குறையா. ஆண்டவரே, பாவத்தை குறித்து கண்டித்து போதிக்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. உங்கள் வல்லமை வெளிப்படட்டு ஏசப்பா. உங்கள் வல்லமை வெளிப்படட்டு ஏசப்பா. கர்த்தர் கிரியை செய்வீராக இயேசுவே நாம் ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளும் ரட்சித்து தாங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ரட்சித்து உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுங்கப்பா. அப்படியே கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றிப்பா. ஆசீர்வதியமாண்டவரை ஆசீர்வதியமாண்டவரை. எல்லா பிள்ளைகளையும் ராஜா நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் இசப்பா. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது
சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். என் வசனத்தின்படி கர்த்தாவே சத்திய ஆவியானவரே, நீ சகல சத்தியத்துக்குள்ளும் உடைய பிள்ளைகளை நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறப்பா. நடத்தும் ஆண்டவரே, நடத்தும் ஆண்டவரே, நடத்தும் ஆண்டவரே, கிரியை செய்யுங்கப்பா. உடைய கிரியை செய்து அப்படியே கத்த செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. நன்றி செலுத்துகிற இசப்பா. எல்லா ஊழியக்காரங்களையும் எடுத்து பயன்படுத்துங்க இசப்பா. எல்லா ஊழியக்காரங்களையும் எடுத்து பயன்படுத்துங்க இசப்பா. உங்களுடைய ஊழியத்தை செய்கிற எல்லா பிள்ளைகளும் என் கத்தருக்கு முன்பாக பயத்தோடு தகப்பனை, உண்மை உத்தமத்தோடு தகப்பனை உடைய ஊழியத்தை செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறையா. உடைய பாத பிள்ளைகளை தாழ்த்துக்கிற வெறுமையாக்குறையா. திருச்சபையை ஆசீர்வதிங்க தகப்பனை. உமக்கு நன்றி இசப்பா. எல்லா சபையும் ஆசீர்வதிங்கப்பா. சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. அப்படியே கத்தை செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. நன்றி செலுத்துகிற இசப்பா. ஆவியில் அனல் மூட்டி எழுப்புங்கப்பா. எல்லா ஊழியக்காரங்களையும் ஆவியில் அனல் மூட்டி எழுப்புங்கப்பா. ஊழியக்காரங்களை ஆவியில் அனல் மூட்டி எழுப்புங்கப்பா. ஊழியக்காரங்களை கத்துடைய ஆவியில் அனல் மூட்டி நீர் எழுப்ப வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கத்துடைய கத்தில் ஒப்பு கொடுக்குறேன் இசப்பா. கத்தர் பொறுப்பிடத்தில் நடத்துங்க. கத்தர் பரிசுத்தப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமே. ஒளிஞ்சிற எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. அப்படியே கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. எல்லா திருச்சபை மக்களும் பரிசுத்தமாக்கப்படட்டும் ஐயா. இப்படியே வார்த்தைகளை கேட்ட நடன்படி நடக்க கிருபை செய்யுங்கப்பா. வேதத்தை நல்லா வாசிக்கட்டும்யா, ஜெபிக்கட்டும்யா. திருச்சபையில் இருக்க மக்கள் நல்லா ஜெபிக்கிறவங்களாய் மாற்றுங்கப்பா. வேதத்தை வாசிக்கிறவங்களாய் மாற்றுங்கப்பா. வேத வசனத்தை கைகொண்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. இப்படியே வசனத்துக்கு அவங்க கீழ்ப்படிந்து நடக்கட்டும் ஏசப்பா. அப்படியே கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றிப்பா. ஆசீர்வதிங்கப்பா. ஏன்னா தானங்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதபடி கர்த்தாவே ஆண்டவரே சோத்திரப்பா. பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக வாழ கிருபை செய்யுங்கப்பா. நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா உமக்காக எழும்பி பிரகாசிக்க தேவன் கிருபை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியம் ஆண்டவரே. ஒளிஞ்சிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா விசுவாச குடும்பங்களையும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. நீரே வழி நடத்துங்கப்பா. நீங்கள் வழி நடத்துங்கப்பா. கோணலான எல்லாவற்றையும் செம்மைப்படுத்துங்கப்பா. அப்படி கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். தாழ்த்துக்கிறேன், வெறுமையாக்குறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமீன் ஆண்டவரே. மக ஸ்தோத்திரப்பா. நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறையா. தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறேன் இசாப்பா. ஆண்டவரே அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மை உத்தமத்தோடு தகப்பனே பொறுப்பை செய்ய கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே சோத்திரம் தகப்பனே. சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரையா. கொடுக்கப்பட்ட பதவி தகப்பனே சோத்திரையா. மக்களை பாதுகாக்க வேண்டுமேங்கிற பொறுப்பு இருக்கட்டும் தகப்பனே. அது தேசத்தை ஆளுகை செய்கிறோம் தகப்பனே. மக்களை குறித்த ஒரு கரிசனை இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே ஒருவர் கூட அழிகின்றவரை கெட்டு போகிற சித்தல்லப்பா, அழிந்து போகிற சித்தல்லப்பா மக்கு. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். அதே போல் எல்லா தலைவர்களும் தகப்பனே, அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஆண்டவரே ஜனங்களை குறித்த ஒரு வாரம் இருக்கட்டும் ஏசப்பா. ஜனங்களை பாதுகாக்க வேண்டுமே. ஜனங்கள் தேவை சந்திக்கப்பட வேண்டுமே. ஜனங்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஏசப்பா. நமக்கு ஸ்தோத்திரப்பா. எல்லா ரோடுகளும் நல்ல நீட்டாக போட கிருபை செய்யுங்க ஏசப்பா. காண்டெலாம் நல்ல வசதியாக போட உதவி செய்யுங்கப்பா. சோத்திரம் கர்த்தாவே. சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே சோத்திரப்பா. நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறியா. லைட் இல்லாத பகுதியெலாம் லைட்டு போட வைங்கப்பா. அப்படி கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. ரோடு வசதி இல்லாமல் நிறைய கிராமங்கள் இருக்கப்பா. ஆண்டவரே அந்த இடத்துலலாம் நல்லபடியாக ரோடு போட உதவி செய்யுங்க. நம்முடைய கருத்தில் அப்பு கொடுக்குறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்திலாம் ஜெபிக்கிறேன். கொஞ்சம் ரோடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. நல்ல நீட்டாக ரோடு போட கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. நல்ல சைட்டில் நல்ல பிளாட்ஃபார்ம் நல்ல போட கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உடைய அதிசயங்களை செய்யட்டும். இயேசுவின் நாம் ஜெபிக்கிறேன். வயதானவங்களுக்காக ஜெபிக்கிறேன். முதியோர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. முதியோர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. முதியோர்களை ஆசீர்வதிங்கப்பா. முதியோர்களை கர்த்தருடைய கரம் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பலத்த கரம் பொறுப்பெடுக்கட்டும். முதியோர்களை கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க சப்பா. வீடு வசதி இல்லாதபடி ரோட்டிலலாம் படுத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. அவங்களுக்கு நல்ல வசதிகளை உண்டு பண்ண கவர்மெண்ட் இறங்கி கிரியை செய்யணும்ப்பா. அப்படியே கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துக்கிறேன். நீங்கள் வெறுமையாக்கிறப்பா. உங்கள் நாம் மாத்திரம் எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தன் ஜெபங்களை தந்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரப்பா. நீ ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரப்பா. ஜெயம் தந்ததுக்காக ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. கர்த்தர் மயப்படுங்க. எல்லா துதிகடம்லையும் கர்த்தருக்கே செலுத்துறேன். நல்ல பிதாவே. ஆமீன். ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி. முழு வருஷாமத்தை சோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஆமேன்.